கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6வது வசனத்திலே ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டது யார் என்று சொன்னா, கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அதை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே இப்படியா நான் வாசிக்கிறோம். காயின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே ஆபேலுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2வது வசனத்திலே ஆபேலுடைய தொழிலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, காயினுடைய தொழிலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக காயினுடைய காணிக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆபேலுடைய காணிக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக ஆபேலுடைய அங்கீகரிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காயினுடைய அங்கீகரிக்கப்படாததை எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, பிறப்பிலே காயின் முந்திக் கொள்கிறதை பார்க்கிறோம், தொழிலிலே ஆபேல் முந்திக் கொள்கிறதை பார்க்கிறோம், காணிக்கையிலே காயின் முந்திக் கொள்கிறதை பார்க்கிறோம், அங்கீகரிக்கப்படுவதிலே ஆபேல் முந்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஏன் வேதம் இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி எழுதி இருக்கிறது அப்படின்னு நீங்க வாசித்து கவனிக்கும் போதும் இங்கே ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறது கர்த்தருடைய வார்த்தை. அவனுக்குள்ள இருந்த ஒரு காம்படிட்டிவ் மைண்ட், ஒரு போட்டி மனப்பான்மை இது காண்பிக்கிறது. அவனுக்குள்ள ஒரு போட்டி காரியம் இருந்தது. அது யாரை குறித்து இருந்ததுன்னா, என்ன ஒற்றுவனல்ல, தன் சொந்த சகோதரன் மேலே அவனுக்கு ஒரு போட்டி காரியங்கள் இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் வந்து அவனோடு பேசியும் அவனுடைய அந்த எரிச்சலை சரி செய்ய முடியாதபடிக்கு அவனுடைய காரியம் இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபேலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எரிச்சல்னால ஆபேலுக்கு பெரிய நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, ஆபேலுடைய வாழ்க்கை, ஆபேல் மரித்தான், கர்த்தர் அண்டையில போய் சேர்ந்தான். ஆனா இந்த காயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் நிலையற்று அலைகிறவனாய் இருந்தான். இந்த பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருந்தானா. அந்த வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பிசாசை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் வனாந்தரம் எங்கும் சுற்றி திரிந்து அலைந்து வருகிறான். அப்போ பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நிலையற்று அலைகிறவனாய் அவன் வனாந்தரத்திலே சுற்றி வந்தான் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவிகள் நிலையற்று அலைந்து கொண்டு இருந்தது போலதான் காயினுடைய மனமும் காயினுடைய வாழ்க்கையும் நிலையற்று அலைகிறதா இருந்தது. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே உண்டாகக்கூடிய அப்படிப்பட்ட பொறாமைகளோ எரிச்சல்களோ உண்டாகுமானால், ஆரம்பத்தில் அது வேரை நாம முதலாவது எடுப்போம். வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டு இருந்தது. கோடாரி என்பது எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேரில் வைக்கப்பட வேண்டும், அது கனியிலே அல்ல. ஆகவே முதலாவது அந்த வேறான காரியங்களை எடுத்து நாம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் சொன்னது போல நன்மையை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோ துதிக்கிறோம். காயினுடைய வாழ்க்கையிலே இந்த எரிச்சலுக்கு உண்டான காரணங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த ஒரே கர்த்தாவே, எரிச்சல் உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடாமல் அவைகளை கர்த்தாவே விட்டு அந்த ஒரே சமாதானத்தையும் அந்த ஒரே காட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.